வீட்டை தொடச்சு வைப்பாங்க. வீட்டை ஒற்றை எடுத்து வைப்பாங்க. வீட்டுக்கு பக்கத்துக்கு நேரம் எதுவும் மாறாது. அவங்க வீட்டுல டெய்லி வீட்டை சுத்தி வந்து வீட்டுக்கு வெளியே ஒற்றை எடுப்பாங்க, உள்ள ஒற்றை எடுப்பாங்க. இது வரைக்கும் 4 தடவை வீட்டுக்கு பெயிண்ட்டை மாத்திட்டாங்க. நாங்க ஒண்ணுமே அசிட்டிஸ் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. வீடு லாட்ஜி மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு தான் வீடு. எந்திரிச்சு காலைல போயிட்டோம்னா நைட்டு தூங்குறதுக்கு வருது. அப்ப வீட்டில் முழிச்சிருக்கிற டைமும் கம்மி. ஆகையினால முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தோம். ஆனால் ஒரு நேரம் வரும்போது எல்லாமே வீணா போச்சு. எங்க அம்மா வீடு இந்த மலையில் இடிஞ்சு விழுந்தாலும் இடிஞ்சு விழுந்துடும். அவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆனால் தேவன் எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை சரியாக செய்கிறார். அவர் காயை கரெக்டா நவுத்தி வைப்பார். தேவன் செஸ் போர்டில் விளையாடும் போது எப்படி காயை கரெக்டா நவுத்துறாங்களோ அதே போல தேவன் அவருடைய நேரத்திலே சரியாக செய்வார். அவர் அவசரப்பட மாட்டார். தேவன் எதுக்குமே அவசரப்பட மாட்டார். ஏனென்றால் எல்லாமே அவர் முன் குறித்த நேரத்திலே சரியாக நடக்கும். ஆகையினால பல நாளாக பிளான் போட்டது எல்லாமே ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு நேரம் தேவன் முன்குறித்த நேரத்தில் முடிவடையும். ஆகையினால மாம்ச காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க, சரீரத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். சரீரம் பலவீனமா இருக்கே, சரீரம் மோசமா இருக்க அப்படின்னு கவலையப்படாதீங்க. ஏன்னால் கவலைப்படுவதால் நீங்கள் ஒரு முளத்தை கூட்டமா குறைக்கவா முடியும்? உங்களை வெள்ளை முடிய கருப்பா மாற்றவும் முடியாது, கருப்பு முடிய வெள்ளையா மாற்றவும் முடியாது. கவலைப்படுறதுனால நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. உங்க தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதனால உங்க கையில ஒண்ணுமே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நான் வெறுமையானவன், நான் ஜீரோ. அப்ப தேவன் என்னை நடத்தினாலோடே நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அந்த விசுவாசத்துக்குள் வர வேண்டும். தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதிலே போவோம் என்று எதிர்பார்ப்பது தவறு. எடுத்துக்கொள்ளப்படுவது நீங்கள் இல்லை என்ற அர்த்தம். தேவனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை என்ற அர்த்தம். தேவனுடைய வார்த்தை இன்னும் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். தேவன் உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறார் என்ற அர்த்தம். புறஜாதி கண்களை குருடாக்கிட்டு அவர் அங்க போறார் யூதருக்கு. புறஜாதி கண்களை குருடாக்கிட்டு தான் யூதருக்கு போறார். நல்லா தெரிஞ்சுங்க. ஆகையினால எனக்கு நல்லா லவோதிக்கேயா சபை என்ன சொல்லுமா, நான் நன்றாக இருக்கிறேன், நான் திரவிய சம்பந்தன், நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுகிற வேலை நீ குருடன் சொல்லுது வேதம் சொல்லுது. யாரு குருடன்? நிர்வாணி. பரிதவிக்க லவோதிக்கேயா சபை காலத்தை வாசிங்க நீங்கள். ஆனா கடைசி சபை காலம் என்ன சொல்லும்? அது லவோதிக்கேயா சபை காலம் சொல்வதை காட்டிலும் இந்த எண்ட் டைம் செய்தி, கடைசி கால செய்தியில் உள்ளவர்கள், வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீர் நிர்பாக்கியம் உள்ளவனும். நம்மளை பார்த்து யாராவது நிர்பாக்கியம் உள்ளவனா எப்படி இருக்கும்? நிர்பாக்கியம் என்ன அர்த்தம்? பாக்கியவான்ங்கிறதுக்கு எதிர்ப்பதம். பாக்கியவான் அப்படிங்கிறதுக்கு கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி கர்த்தருடைய வேதத்தை அசட்டை செய்கிறவன் நிர்பாக்கியவான். அப்ப பாக்கியவானா இருக்கிறத காட்டு நேர் எதிர்ப்பதும். நேர் எதிர்ப்பு. நிர்பாக்கியவான்னா பரிதபிக்கப்படத்தக்கவன். ஆகையினால நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், அடுத்து பரிதபிக்கப்படத்தக்கவனும் வருது. பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரம், ஆவிக்குரிய தரித்திரம். எனக்கு பணம் இருக்கு, நான் பணம் சேர்த்திருக்கேன், 4 தலைமுறைக்கு சொத்து இருக்கு, நல்ல சம்பளம் வாங்குறேன், என்ன நல்ல வேலை இருக்கு என்று நினைத்தாலும் வேதம் சொல்லுகிறது நீ தரித்திரன். நீ யாரு? எதை தேவனை அறிகிற அறிவு குறைவுபட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் குறைவுபட்டிருக்கு. அதான் தரித்திரம். தரித்திரம் என்றால் என்ன? சோத்துக்கு வழி இல்லாத தரித்திரத்தை பத்தி கவலையே படாதீங்க. உடுக்க உண்ண உணவும் உடுக்க உடை இருந்தால் போதும். அது இல்லாட்டால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். அந்த தரித்திரத்தை அவர் சொல்லவில்லை. இங்கே சொல்லக்கூடிய தரித்திரம் என்ன? ஆவிக்குரிய தரித்திரம். நீ தரித்திரனும் குருடனும். குருடன்னா இதெல்லாம் தெரியலன்னா என்ன அர்த்தம்? இது எவ்வளவு பெரிய கேவலம். ரோட்ல பைத்தியக்காரன் ட்ரெஸ் எல்லாம் போறான். பைத்தியக்காரன் ட்ரெஸ் எல்லாம் போறான்.
அவனுக்கு என்ன தெரியல, தான் ட்ரெஸ் போடலைங்கிறது அவனுக்கு தெரியல. தான் ட்ரெஸ் போடலன்னு தான் நிர்வாணி என்று தெரியாமல் இப்ப நிறைய பைத்தியங்கள் ரோட்ல அரைகுறையா ட்ரெஸ் இல்லாம போவாங்க. அது நீங்க பார்த்து அவனுக்கு என்ன தெரியல, மற்ற எல்லாத்துக்கும் திடீர்னு ரோட்ல போகும்போது திடீர்னு ட்ரெஸ் கலந்துச்சுன்னா அவசரமா டக்குன்னு ட்ரெஸ்ஸை ஒருத்திக்குவோம், ட்ரெஸ்ஸை மறைச்சிக்குவோம். ட்ரெஸ் ஒதுங்கினாலோ அவுந்தாலோ உடனே ஏன் அவமானம், அசிங்கம். அப்ப அந்த ட்ரெஸ் விலகுனது ஒருத்தருக்கு தெரியலன்னா அது எவ்வளவு பெரிய பரிதாபம், பரிதபிக்கக்கூடிய காரணம். அப்ப நீ குருடன்னு உனக்கு தெரியல, நீ நிர்வாணின்னு உனக்கு தெரியல, நீ தரித்திரன்னு உனக்கு தெரியல. ஏன்னா அப்ப இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு சபைகள் எனக்கு எல்லாம் தெரியும், நாங்க சரியான சத்தியத்தில் இருக்கிறோம் அப்படி எல்லா சபைகளும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் குருடர்கள் என்று லவோதிக்க சபை காலத்து தூதனுக்கு தேவன் சொல்லுகிறார். அவர் குருடர்கள், நிர்வாணிகள், தான் ட்ரெஸ் போட்டுருக்கிற நினைச்சிட்டு நிர்வாணமா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குன்னு நினைச்சிட்டு ரட்சிப்பே இல்லாம இருக்கிறாங்க. அது பேசிக் என்ன அர்த்தம்? ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை. அப்ப ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். குருடர்கள்லாம் ரட்சிக்கப்படல. அப்ப ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்றால் என்னவென்று தெரியவில்லை. அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன உங்களால் சொல்ல முடியுமா? ரட்சிப்பு என்றால் என்ன? அது மீட்பு. மீட்கப்படுதல் வேற, ரட்சிக்கப்படுதல் வேற. ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்புக்கும் மீட்புக்கும் வித்தியாசம் இருக்கு. மீட்பு என்பது இழந்ததை பெற்றுக்கொள்வது. ரட்சிப்பு என்பது ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவது, ஆத்மா ரட்சிக்கப்படுவது. அப்ப ரட்சிப்பு ரெண்டுமே கர்த்தருடையதுதான். ரட்சிக்கிறவரும் அவர் தான், இனத்தான் மீட்பரும் அவர் தான், வேறொரு நபர் அல்ல. இன்னைக்கு பிரணாம் கிறிஸ்து, பிரணாமை தொழுது கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவுடையது, மீட்பு பிரணாமுடையது என்று சொல்லிக்கொண்டு தவறான உபதேசத்தில் இருக்கிறார்கள். ஆனா ரட்சிப்புக்கும் மீட்புக்கும் வித்தியாசம் உண்டு, இருக்கா இல்லையா? இப்ப பேங்க்ல நகை அடமானம் வச்சிருக்கீங்க, பேங்க்ல நோட்டீஸ் விடுறான் உங்களுக்கு, எங்களுக்கு ஒரு நகை வச்சு விட்டாச்சு வேண்டான்ட்டு, விட்டாச்சுல, நகை எடுக்கவே இல்லை, எடுத்து வித்தாச்சு, வித்து கணக்கு எடுத்தாச்சு. அப்ப ரட்சிப்பு, நகையை பேங்க்ல வச்சிருக்கிறீங்க, வட்டியும் கட்டல அசலும் கட்டல, பேங்க்ல நோட்டீஸ் விடுவான். என்ன சொல்லுவான்? உங்கள் நகையை ரட்சித்துக் கொள்ளுங்கள் சொல்லுவான். உங்க நகையை ரட்சித்துக் கொள்ளுங்கள் சொல்ல மாட்டான். உங்க நகையை மீட்டுக் கொள்ளுங்கள், பணத்தை கட்டி நகையை மீட்டுக்குங்க, இல்லைன்னா ஏலம் விட்டுருவோம். அப்ப நம்முடைய உடைமை அது ரட்சிக்கிறது. ஆனால் நம்முடைய ஆத்மா, நம்ம உடைமை மீட்டுக் கொள்வது, இழந்து போன பொருளை மீட்டுக் கொள்வது மீட்பு. அப்ப நம்ம இழந்து போன எதை இழந்து போனோம்? மகிமையின் சரீரத்தை இழந்து போனோம். மகிமையின் சரீரத்தை இழந்து போய் இந்த நிர்வாணமாக நிற்கக்கூடிய இந்த மிருகத்தினுடைய சரீரத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த மகிமையின் சரீரத்தை நாம் மீட்க வேண்டும். அதை மீட்டுக் கொடுப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு முன்பதாக நமக்கு ஆத்ம ரட்சிப்பை கொடுத்து விட்டார். ஆத்மாவிலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விட்டு சரீர மீட்பு என்று ஒன்று இருக்கிறது. சரீரம் மீட்கப்பட வேண்டும். ஆகையால கிறிஸ்துவுக்குள் இயேசுதான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரே, அப்புறம் ஏன் சாவுறாங்க? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து விட்டார், மரணத்தை ஜெயித்து விட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் ஏன் இன்னும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிக்கவில்லையா? ஜெயிச்சுட்டார். அப்ப நீங்களும் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் அல்லவா? ஆனால் 2000 வருஷமாக வாழ்ந்த ஜனங்கள் ஏன் மரித்துக் கொண்டிருந்தார்கள்? அவர்கள் மீட்பை தெரியவில்லை. மீட்பு என்று ஒன்றிற்கு தெரிந்தார்கள். அந்த விலையேற பெற்ற மீட்பு அவர்களுடைய காலத்தில் இல்லை. சரீர மீட்பு அவர்களுக்கு உண்டான காலத்தில் கொடுக்கப்படவில்லை. இந்த கடைசி நாட்களில் சபை காலம் முடிஞ்ச பிறகுதான் சரீர மீட்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த கடைசி கால செய்தியானது விசேஷமாக சரீர மீட்பை குறித்ததான செய்தி. 2000 வருஷமா உள்ள செய்தி ஆத்தும ரட்சிப்புக்கு உண்டான செய்தி. புரியுதா உங்களுக்கு? ஏன் நம்ம சபைக்கும் மற்ற சபைக்கும் உள்ள வித்தியாசம்?
பெந்தகோஸ்தே சபைகள் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட சபைகள் இருக்கு. ஆனால் அவர்கள் எல்லாமே ஆத்தும ரட்சிப்பை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த யெகோவா விட்னஸ் வேத மாணாக்கர் குரூப் இருக்கு. உங்க வேத மாணாக்கர் தானே போறாங்க. அந்த வேத மாணாக்கர் குரூப் உள்ள தவறான உபதேசம் என்றால் எல்லாம் செத்துத்தான் பிழைக்கணுமா? எப்படி இயேசு அண்ணன்னு சொல்லணுமா? தசமா இல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தசமாக இல்லைன்னு தீர்க்கதரிசி சொல்லல. ஆனால் தசபாகத்தை காட்டிலும் மேலாக இருக்க வேண்டும். நீ தசமாகத்தை மட்டும் கொடுத்தா பரலோகம் முடியாது. அதுதான் தசபாகத்தை இல்லைன்னு சொல்றாரு. தசபாகம் என்பது எல்லாத்தையும் இந்த ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தா ஆண்டவரே நான் சிறு பிரயத்தனம் சரியா இருக்கிறேன், தசமா கரெக்டா கொடுக்குறேன், காணிக்கு தசமா கொடுக்குறேன், எல்லாமே கரெக்டா இருக்கிறேன் அப்படின்ற ஆயின் முன்னெடுத்து குறை உண்டு. அப்ப அவன் தசபாகத்துக்கு அந்த தேவன் முக்கியத்துவம் கொடுக்கல. அனனியா சப்ரால் 90% கொடுத்தா, அதுவே அவரே தேவன் நடித்தார். ஆகினால தசபாகம் முடிவடைந்து விட்டது. தசபாகம் பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி ஊழியர்களுக்காக கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, சபைக்காலம் இருக்கிற வரைக்கும் தசபாகம் கொடுங்க, அப்பதான் மேய்ப்பர்கள் அதை வச்சுதான் சாப்பிடணும், சபையை நடத்துறவர்கள் அதை வைத்துதான் போஷிக்கப்பட வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். சபை காலம் இருக்கிற வரைக்கும். நான் இப்ப ஏன் இல்லை என்றால் சபை காலம் முடிந்து விட்டது. சபை காலமே முடிந்து விட்டது. லவோதிக்கேயா சபை காலத்தோட நிலைமை தான் குருடர்களாக இருக்கிறார்கள். அவர் குருடருடைய உபதேசம், நிர்வாணிகளுடைய உபதேசம் எவ்வளவு கேவலமா அவங்க போதிக்கக்கூடிய உபதேசம் அதே மாதிரிதான் இருக்கும். குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் எல்லாம் குழியில விடக்கூடிய செய்தி. அப்ப அவங்களுக்கு சரீர மீட்பு என்று ஒன்று அவங்களுக்கு தெரியவில்லை. சரீர மீட்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த சரீர மீட்பானது நாம என்ன பண்ண போறோம்? மகிமையின் சரீரத்துக்குள்ள போக போறோம். வியாதி தாக்க முடியாத சரீரம். அந்த சரீரம் என்ன சரீரம்? வியாதி, காய்ச்சல், தலைவலி எதுவுமே நம்மை தாக்க முடியாது. ஆனால் அந்த சரீர மீட்பு கடைசி நேரத்தில் நிறைவேறும் வரைக்கும் அந்த பாதிப்பு நமக்கு இருக்கத்தான் செய்யும். அப்ப மற்றவர்கள் அதை பார்த்து இடறி போவார்கள். நான் சரீர மீட்பை பெற்றுக்கொண்டு நீங்க சொல்லும் போது இந்த உங்களுக்கு தான் நீங்க சாப்பிடுறீங்கல்ல. கர்நாட்டில் யார் அவங்க சொன்னது? தங்கமணி வந்தவன தூக்கமா? யார் ரூபனா சொன்னாரு? அவர் சொன்ன சோறு சாப்பிட்றாருல, எப்படி சரீர மீட்பை பெற முடியும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். ஏன்னா ராபின் சொன்ன சோறுலாம் சாப்பிட்டு இருக்கிறாருல, ஏன்னா அப்ப சரீர மீட்பு பெற்றா சோறு சாப்பிடக்கூடாது, பட்னியா இருக்கணும் அப்படின்னு அவங்க மாம்சீகத்துல ரூபன் வர பார்த்து ரோட்ல கேட்டாராம். எதுக்கு சொல்ல வரேன்னா, மற்றவர்கள் இடறி போக வேண்டும். மற்றவர்கள் மணவாட்டி பார்த்து இடருக்கு எதுவான கல்லை சீயோனில் வைக்கிறேன், உங்களை பார்த்து அவர் ரட்சிக்கப்படணும் இல்ல, கடைசி நாட்கள்ல உங்களை பார்த்து அவர் இடறி போகணும். இதுதான் கடைசி கால செய்தி. நோவாவுடைய மெசேஜ் எல்லாத்தையும் ரட்சிப்புல கொண்டு வரல. நோவாவுடைய செய்தி மற்றவர்கள் இடறி போக செய்தது. நோவாவுடைய 120 வருஷம் பிரசங்கம் பண்ணா, பேழையை கட்டினா, அவன் செஞ்ச ஒரு காரியம் கூட அவர்களுக்கு பிரியமா இல்லை. உலக ஜனங்களுக்கு நோவா செஞ்சதை ஏற்றுக்கொள்ள முடியல. மலை மேல பேழையை கட்டுறான், இதுவரைக்கும் இந்த வானத்துல மலையை தண்ணியே விழுந்தது இல்லையே, ஏன் மலை மேல் பேழையை கட்டி கொண்டிருக்கிறான்? அப்ப அவன் செய்யறது முட்டாள்தனமா இருக்கும். இடறுதல் என்றால் என்ன அர்த்தம்? முட்டாள்தனமான காரியமாக இருக்கும். முட்டாள்தனமான காரியம் தான். அப்ப இந்த நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அவருக்கு முட்டாள்தனமா தான் தெரியும். நம்ம உபதேசிக்கக்கூடிய காரியமும் அது நமக்கு முட்டாள்தனமா தான் தெரியும். அப்ப அதுதான் இடரல். இடரல் என்பது அவங்க நீங்க என்ன சோறு சாப்பிடுறீங்க, இன்னும் உங்களுக்கு தலைவலி வருது, காய்ச்சல் வருது, எல்லாம் வருது, அப்ப நீங்க எப்படி சரீர மீட்பை பெற்றுக்கொண்டீர்களா? பெறல இல்ல. நம்ம சரீர மீட்பை பகிரங்கமா பெற்றுக்கொண்டதை காண்பிக்கும் போது அவன் ஏற்கனவே அவன் கைவிடப்பட்டவனா இருப்பான். அதுக்கப்புறம் இதை பார்த்து அவனும் ரசிக்கப்பட போறதில்லை. நோவா பேழைக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்து ஒருத்தரும் ரசிக்கப்பட போறதும் இல்ல. நோவா வெளியே இருக்கும் போது அது அவங்களுக்கு கூடக்கூடிய செய்தியா இருந்தது. சரி, பேழைக்குள்ள போய் மழை வர ஆரம்பிச்ச பிறகு ரசிக்கப்பட முடியுமா? அதே போல்தான் நாம் சரீர மீட்பை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அதை பார்த்து அப்புறமா அவங்க ரசிக்கப்பட முடியாது. அது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தான், அது இடரல். அப்ப சரீர மீட்பு உண்டான காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
அதுதான் நம்ம இந்த மற்ற சபைக்கும் இந்த சபைக்கும் ஏன் இங்க வர்றீங்க? மற்ற சபைகள்ல சரீர மீட்பை பிரசங்கிக்க முடியாது, பிரசங்கிப்பவர்கள் அல்ல, மீட்பு. ஆகையினால பிரண்ணாம கும்புறவங்களும் விழுந்து போயிட்டாங்க. காரணம், அவங்க சரீர மீட்பு பிரண்ணாம் கொடுக்கிறாருட்டாங்க. சரீர மீட்பு யார் கொடுக்கிறாரு? அந்த உபதேசத்துல நிறைய புத்தகம் இருக்கு. பிரண்ணாம் கிறிஸ்துக்காரங்க உபதேசம்லாம் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து, மீட்பு பிரண்ணாம். அப்ப மீட்பர் பிரண்ணாமா. அதுக்கு தகுந்தாப்புல அவர்களுக்கு வசனம் நிறைய இருக்கு. அவங்க எடறி போகணும்னு வசனம் இருக்கு. எப்படி? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். பாலகன் யாரு, குமாரன் யாரு? அவன் பேசுவானுங்க. அவங்களுடைய அந்த பிசாசு பேசும். பாலகன் இயேசுவான், குமாரன் பிரணாமா. அப்ப நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த வசனத்தை ரெண்டா பிரிச்சு அப்புறம் இன்னொரு வசனம், அவங்களுக்கு சாதகமான வசனமே நிறைய பைபிள் இருக்கும். ஆனா அவங்க கண்ணு கூடாய், அந்த வசனத்துல உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு வசனம் என்ன வசனம்? நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம். பாத்தீங்களா, இயேசுவோட எலும்பு நொறுக்கப்படல, காயம்தான் பட்டு இயேசுவோட சரீரம். பிரண்ணாமோட எலும்பு ஆக்சிடென்ட்ல அப்பளம் மாதிரி நொறுக்கப்பட்டு விட்டது. அப்படின்னு அவன் பாத்தீங்களா, இயேசுவோட எலும்பு எங்க நொறுங்கிட்டு அவங்க உங்ககிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுவான். இயேசுவோட எலும்பு நொறுக்கப்பட்டிருக்கிறதா? ஆனா பைபிள் வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய மீள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எங்க நொறுக்குனாங்க? அப்ப நொறுக்கப்படுறதே அப்பளத்தில் நொறுக்கிற மாதிரி நொறுக்கிறது நினைச்சிட்டு இருக்கிறான். எழுத்தின்படி எழுத்து உங்களை கொள்ளும், அவர் இருதயத்திலே நொறுங்குண்டவராய் அப்படின்னு பைபிள் வசனம் இருக்க. அப்புறம் அந்த வசனத்தை எங்க சேர்க்கிறது? அவர் இருதயத்திலே நொறுங்குண்டவராயின்னு வசனம் இருக்கு. அப்ப நொறுக்கப்படுதல்னா இருதயத்திலே நொறுக்கப்படுதல். இன்னொருத்தர் சொன்னார், அவர் மரணத்தை தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் அப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்கு. தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில். அப்ப இயேசு கிறிஸ்துடைய ஆத்மா மரிச்சு போச்சு. இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரண்ணாம் கிறிஸ்துக்காரங்க இந்த இவ்வளவு கேவலமான உபதேசம். சாவந்தக்காரன் கூட இல்ல, சாவந்தக்காரன் கூட இவ்வளவு கேவலமான உபதேசங்களை. கண்மலை 2 தடவை அடிக்கப்பட்டது. இவன் சொல்றது, முதலாவது மோசே கண்மலை அடித்தான், 2வது பேசுன்னு சொல்லும் போது 2 தடவை அடித்தான். பாத்தீங்களா? அப்ப கண்மலை, முதல் கண்மலை இயேசு, 2வது கண்மலை பிரண்ணாம. இப்படியெல்லாம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு, ரத்தம் தெளிக்கப்பட்டு அனுப்புனது பிரண்ணாம். இப்படியெல்லாம் பிசாசு தவறான வஞ்சகத்துக்கு நேராக கொண்டு போனது. ஆகையினால இந்த புதுசா வர பைபிள் படிக்கிறவங்க, புதுசா உள்ளவங்களும் அவங்க சொல்றது அப்படி கோர்வே சொல்றத பார்த்தா கரெக்டான சொல்றாங்க. மாம்சத்தின்படி பார்த்தா அவங்க சொல்றது சரியா தெரியும். ஏன்னா 2 இருக்கு பைபிள்ல. அந்த 2 உள்ளது 2வது பூரா பிரண்ணாமுக்கும், முதல் பூரா இயேசுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இது ஒரு குரூப். அதே மாதிரி யெகோவா விட்னஸ், வேத மாணாக்கர்கள், அவர்கள் வஞ்சிக்கப்படும்படியாக அதுக்குண்டான வசனங்கள் இருக்கு. அவன் என்ன சொல்லுவான்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. இயேசு யாரை பார்த்தே ஜெபம் பண்ணாரு? இயேசு யார்கிட்ட ஜெபம் பண்ணாரு? இயேசு யாரிடத்தில் ஜெபம் பண்ண? ஜெபம் பண்ண என்ன அர்த்தம்? நீங்க ஜெபம் என்பது விண்ணப்பம், வேண்டுதல். அப்படிங்கும் போது இயேசு யாரை பார்த்து விண்ணப்பம் செய்தார், யாரிடத்திலே வேண்டுதல் செய்தார்? அப்ப வேறொரு நபர் தானே, வேறொருத்தர் தானே ஜெபம் பண்ணாரு. அப்ப பிதா வேற இயேசு வேற தானே. திருத்தோக்காரன், யெகோவா விட்னஸ்காரன், அவங்க பிதா வேற. நீங்க தனியா இருந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க, இங்க இருந்து நீங்க உங்க வாய் அசைது நீங்க பேசுற சத்தம் கேட்குது, ரோட்ல இருந்து ஒருத்தர் பாக்குறாங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? இன்னொருத்தர் யாரோ பக்கத்துல இருக்கிறாங்க, யாரு கூட நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைப்பாங்க. அதுபோல இயேசு ஜெபம் பண்ணினார். இயேசு யாரிடம் ஜெபம் பண்ணினார்? பிதாட்ட தானே ஜெபம் பண்ணாரு. அப்ப பிதா யாரு? வேற ஒரு ஆள் தானே. வேற ஒரு ஆள் இருந்தா தானே பேச முடியும். இயேசு தனிமையில தனக்கு தானே பேசிக்கிட்டாரா? இயேசு தனக்கு தானே ஜெபம் பண்ணிக்கிட்டாரா? அப்படின்னு வேத மாணாக்கரங்கிட்ட கேட்பாங்க. யெகோவா விட்னஸ்காரன் கேட்பான், திருத்தோக்காரன் கேட்பான். அப்ப பிதா வேற தானே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க?
இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாக இருந்தார், மனிதனாகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார். அவர் யெகோவா தேவன் சூரியனை காட்டிலும் பிரகாசமானவர், சூரியனை காட்டிலும் ஒளிமயமானவர். அவர் அப்படியே பூமிக்கு வர முடியாது. அப்ப தன்னுடைய வல்லமை குறைத்து மனிதனாக இங்கே வந்திருக்கிறார். மனிதனாகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார். தேவத்துவம் அவரிடத்தில் இருந்தது, முழு மனிதனுக்குரிய காரியமும் அவரிடத்தில் இருந்தது. மனிதனுக்குரிய எல்லா உணர்ச்சிகளும் எல்லா ஆசாபாசங்களும் அவர் அதெல்லாம் மேற்கொண்டார் இயேசு கிறிஸ்து. மனிதனுக்குரிய இச்சைகள் எல்லாமே இருந்தது, மனிதனுக்குரிய உணர்வுகள் எல்லாமே இருந்தது. அவர் ஒரு ஆம்பளையா தான் இருந்தார். அப்ப எல்லா ஆண்களுக்கும் உண்டான என்ன உணர்வுகள் இருக்குமோ அதே தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அதை மேற்கொள்ளும்படியாக அவர் பிதாவிடத்திலே வேண்டுதல் செய்து ஜெபம் பண்ணினார். அப்ப பிதாவுடைய ஸ்தானத்தை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால், அவர் கல்வாரி சிலுவையில பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா யெகோவா விட்னஸ்காரனுக்கு சாதகமா நிறைய இருக்கும். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அப்ப பிதா கைவிட்டார்ல, அப்ப இயேசு யாரு? தேவன் தனக்குத்தானே கைவிட்டாரா? எப்படிலாம் சில கேள்விகள் கேட்கும் போது நீங்கள் அதற்கு பதிலை அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இது ஏன்னா இதெல்லாம் நீங்க சிக்கிட்டீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். இந்த கடைசி கால செய்தியில இருக்கிறவங்கள வஞ்சிக்கப்படக்கூடிய சில நிலைமையில பிசாசானவன் எமனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகையால் இந்த செய்தியிலிருந்து யாரும் சிக்கிக்காதீங்க. யெகோவா விட்னஸ்லயோ இல்ல வேத மாணாக்கர் குரூப்லயோ இல்லைன்னா தீர்க்கதரிசியை தொழுது கொள்ளக்கூடிய பிரண்ணாமை கும்பிடக்கூடிய ஜனங்கள் திருச்சியில் நிறைய இருக்கு. திருச்சி தான் ரொம்ப கேவலமா இருக்கு. மற்ற ஊர்களை காட்டிலும் திருச்சி தான் ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனால் எங்கே பாவம் பெறுகிறதோ அங்கே கிருபை பெருகுனார். திருச்சியில தான் சத்தியமும் இருக்கிறது, அதே திருச்சியில தான் கல்லோபதேசமும் இருக்கிறது. எங்கே பாவம் அதிகமா இருக்கோ அங்க தேவனுடைய கிருபை பெருகும். எவனிடத்தில் அதிகம் கேட்கப்படுகிறதோ அதிகம் தண்டனை உண்டு. அதே எவன் அதிக பாவம் செய்யறானோ அவன்கிட்ட அதிக மன்னிப்பும் அவனுக்கு இருக்கு. ஆனாலும் தேவன் முன்குறித்தவர்களுக்கு மாத்திரமே. அதனால இடறி போகாதீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க மழை பெஞ்சது அதனால லேட்டா வந்தீங்க, அடுத்த வாரம் லேட்டா வந்தா மாடிக்கு மாறிடும், கீழே கேட்ட பூட்டிடும். கீழே கேட்ட விளையாட்டுக்கு சொல்லல, ஒரு ஸ்தாபன சபையில் அப்படி நடக்குது சுப்பிரமணியபுரத்தில். ஏன்னா எத்தனை 11:45 வந்துட்டீங்க, இது மழை, அதனால எக்ஸ்கியூஸ் பண்ணியாச்சு. ஆனா அடுத்து மழையே பெஞ்சாலும் சரி, இடியே விழுந்தாலும் சரி, வெள்ளமே வந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? 11 மணிக்கு ஆறாதுன்னா 10:30 மணிக்கு வந்துடணும். இல்ல டயத்தை மாத்திருவோம், உங்களுக்கு விருப்பப்பட்ட டைம். என்னால 11:30 மணிக்கு தான் ஆராதனைக்கு வர முடியும்னா 11:30 மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முடிக்கிறது 4 மணிக்கு முடிப்போம். சொல்ல முடியாது, மேல படுத்துனா ஃபுல் டைம் ஆயிரும். ஃபுல் டே சாப்பிட்டு திரும்ப ஆராதனை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு ஆராதனை உண்டு. இந்த காலேஜில் படிக்கிறப்பெல்லாம் என்ன சொன்னீங்க? படிப்பு முடிஞ்சோடனே நான் கரெக்டா வருவோம். நாங்க படிப்பு முடிஞ்சோடனே புதன்கிழமெல்லாம் வந்துடுவோம். நாங்க படிப்பு முடிஞ்சது இப்ப வர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமையும் லேட்டு. ஏன்னா காலேஜில் லேட்டா வந்தா விடுவாங்களா உள்ள? அப்ப இங்க மட்டும் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கறது இல்ல. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இழந்து போகாதீங்க. அப்புறம் நீங்கள் அழுதாலும் கிடைக்காது, நித்திய ஜீவனை இழந்து போய் விடுவீர்கள். அப்புறம் யாருக்கும் யார் மேலேயும் இரக்கமே வராது. நோவா பேழைக்குள்ள வந்து கதவை சாத்திட்டா வெளியே உள்ளவனா அழுகுறான். நோவா கதவை திறந்து தட்டுறான், ஒன்னும் செய்ய முடியாது. நோவாவோட தீர்க்கதரிசி சொல்றாரு, நோவாவோட பெரியப்பா சித்தப்பா மாமன் மச்சான் எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க. எல்லாம் வெளியே நிக்கிறாங்க. நோவாவுடைய சகோதரர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. நோவாவும் நோவா குடும்பம் மாத்திரம்தான் காக்கப்பட்டது. எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. நோவா கதவை திறந்து தட்டுறாங்களாம். நோவா பூட்டினாதான் நோவா கதவை திறக்க முடியும். பூட்டினது யாரு? தேவன். அதே போல சுவிசேஷத்துக்கு வாசல் அடைபட்ட பிற்பாடு எவ்வளவுதான் கழுதையா நான் கத்தி பிரசங்கம் பண்ணாலும் மண்டையில ஏறாது. ஏனென்றால் உங்களுக்கு உங்கள் செவிகளை கர்த்தர் அடைத்து விடுவார். உங்கள் செவிகளை கர்த்தர் அடைத்து விடுவார். பிரசங்கம் புரியாது, இது உங்களுக்கு அந்நிய பாஷையாக மாறிவிடும்.
இந்த உலகம் அந்நிய பாஷையில் ஆரம்பித்து பெந்தெகோஸ்தே சபை அந்நிய பாஷையில் ஆரம்பித்து அந்நிய பாஷையில் முடிகிறது. திரும்பவும் சொல்றேன், அந்நிய பாஷை என்றால் இப்பொழுது அந்த அந்நிய பாஷை அல்ல, வேறொரு மொழியில் பேசுவதல்ல. நாங்க தமிழ்ல பேசினாலே உங்களுக்கு புரியாது, தமிழ்ல விளக்கமா சொன்னாலும் புரியாது. திரும்ப திரும்ப சொல்றேன். ஆகையினால இழந்து போய் விடாதீர்கள். மாம்ச சிந்தை இருக்குமானால் நிச்சயமாக ஆவிக்குரிய வார்த்தை உங்களுக்குள் இறங்காது. மாம்ச சிந்தை, உலக காரியம், உலக தேவைகள் எல்லாத்துக்கும் இருக்கு, அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சிடணும். உலக தேவையை பற்றி நினைக்கவே கூடாது. அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த விதத்தில் அடுத்த வேளை சாப்பிட்ற காசு இல்லாட்டாலும் கவலை இல்லாம இருந்துடுறாங்க. இருக்கிற காசை காலி பண்ணிட்டு ஊத்திட்டு நைட்டுக்கு சாப்பிட காசு இல்லைன்னு கவலை இல்லாம இருக்காங்க. அது கூட பார்த்து ஆச்சரியப்படுதுண்டா. பாருங்க, ஒரு தேவனுடைய வார்த்தை சரியா விசுவாசிக்காதவர்கள், பிசாசின் ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் அடுத்த வேளை சாப்பாட்டை பத்தி கவலை இல்லாம இருக்கான். அவன் அடுத்த வேளை சாப்பாட்டை பத்தி கவலை இல்லை. ஆனா கிறிஸ்தவர்கள் அடுத்த வேளை நாளைக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லையே, என்ன பண்ணணும், நாளைக்கு யார்கிட்ட கடை வாங்குறது, என்ன எந்த எப்படி சம்பாதிக்கிறது அப்படி சிந்தனை போய் அங்க ஓடிட்டு இருக்கு. அப்ப அவங்க இருந்தா சாப்பிடும், இல்லைன்னா தூங்குன்னு இருக்கிறாங்க. ஹலோ, மூஞ்ச கழட்டுவாங்க, கேட்டு தரீங்க, மூஞ்ச கழட்டுவாங்க. இல்ல இது தண்ணி இங்க இருந்து என்னாச்சு, இந்த தண்ணி பிடிச்சிட்டாங்க. இவ்வளவு நேரம் காலைல பகல் பூரா உற்சாகமா இருக்கிறார். ஆறாவது உட்கார்ந்தோன்னு தூக்கம் வருது. ஆரம்பத்திலிருந்து மாம்சம், அதுக்கு என்ன காரணம்? மாம்சம் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்ய முடியாது. மாம்சத்தில் சோர்வு கொடுக்கிறவன் யாரு? மேப்படியான். மாம்சத்திலே பலவீனத்தை கொடுப்பான், சோர்வை கொடுப்பான், டயர்ட்னஸ் கொடுப்பான். அதே இது ஆறாவது முடிஞ்சோன்னு உற்சாகத்தை கொடுத்தோம். ஆறாவது முடிஞ்சோன்னு பார்த்தா முழு உற்சாகமா இருப்பாங்க. அந்த ஆறாவது நேரத்துல பிசாசானவன் அப்ப நோவா பேழைக்கு கதவை அடைச்சது யாரு? தேவன். அதே மாதிரி இந்த இப்ப தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு வாசலுக்கு செவிகளை அடைத்து விடுவார். உள்ள செய்தி போகாது, செய்தி இறங்காது. அதுதான் இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய பஞ்சம். வார்த்தை கிடைக்காத பஞ்சம். அந்த வார்த்தை கிடைத்தாலும் அதை போஷிக்க முடியாது. ஒரு கோதுமை பஞ்சம் தேசத்துல பெரும் பஞ்சம் இருந்தது. அது எங்க வருது வேதத்துல ஞாபகம் இருக்கா? கோதுமை இதை திறந்து விடுவோம். திறந்து விட்டோன்னா அந்த அது மிதிச்சே செத்து போடும் ஒருத்தன். அந்த கூட்டத்துல எதுல வரும்? கோதுமை நாளைக்கு இதே நேரத்தில் உனக்கு கோதுமை கிடைக்கும், ஆனா நீ அதை சாப்பிட முடியாது. ஆனா கோதுமை வாங்கக்கூடிய ஜனங்கள் அது மேல ஏறி மிதிச்சு அவனை கொன்றுவாங்க. ராஜாக்கள்ல வரும். ராஜாக்கள் புத்தகத்துல அது எந்த இடம் ஞாபகம் இல்லை. அப்ப தேசத்துல அதாவது யுத்தத்துக்கு எல்லாம் பாளையம் இறங்கி இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அந்த வேலையில தீர்க்கதரிசி சொல்ல, நாளைக்கு இதே நேரத்தில் உங்களுக்கு ஃபுல்லா சாப்பாடு கோதுமை கிடைக்கும், ஆனால் அந்த அந்த நபர் மாத்திரம் அதை சாப்பிட முடியாது. கோதுமை கிடைக்கும், என்ன செய்ய முடியாது. தேடி வாது. அது ரொம்ப காலத்துக்குரிய அருமையான வார்த்தை. அது எங்க இருக்குன்னு பாருங்க. ராஜாக்கள் புத்தகத்தில் வரும்.
ராஜாக்கள் 4ஆம் புத்தகம் பாருங்க. 2 பாருங்க. அடுத்து பார்ப்போம். அப்ப கோதுமையை அவர்கள் பார்ப்பார்கள், ஆனா சாப்பிட முடியாது. இந்த கடைசி கால செய்தியை கேட்பார்கள், உள்ள இறங்காது, செய்தி உங்களுக்குள் போகாது. ஏனென்றால் வாசலை கர்த்தர் அடைத்து விட்டார். இப்ப மணவாட்டிக்கு மாத்திரம்தான் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. மணவாட்டிக்கு மாத்திரம்தான் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ வாசல் மற்றவங்களுக்கெல்லாம் அடைக்கப்பட்டு கூடாக்கப்பட்டு விட்டது. ஆகினாலே மாம்ச சிந்தை இருப்பவர்கள் மணவாட்டிகள் அல்ல, மாம்ச காரியத்தை நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள். ஆகையினால ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:5 வசனத்தை வாசிங்க. அன்றியும் ஆவியின்படி நடக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிற நேரம் எவ்வளவு, மாம்ச காரியத்தை சிந்திக்கக்கூடிய நேரம் எவ்வளவுன்னு உங்களை நீங்களே டைம் போட்டு பாருங்க. வீட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மாம்ச பிரகாரமாக சிந்திக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் ஆவிக்குரிய ரீதியில சிந்திக்கிறீங்க. வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது ஆவிக்குரிய ரீதியில சிந்திப்பீங்க. ஆனால் மற்ற நேரங்கள்ல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது சிந்தனை என்ன ஆயிடும், அவங்க வேலையில தான் இருக்கும். வீட்டில் பெண்கள் சமைக்கும் போது முக்காவாசி என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையில தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் தாண்டி சமைக்கும் போதா இருந்தாலும் எதா இருந்தாலும் சிந்தனை எங்கே, ஆவிக்குரிய சிந்தை இருக்க வேண்டும். அப்ப ஆவிக்குரிய சிந்தை இருக்குன்னா அப்ப மற்ற வேலை செய்ய முடியாதா? உலக பிரகாரம் வேலைகள்லாம் யார் செய்யறது? பணம் சம்பாதிக்கணும். ஒரு ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு ஆவிக்குரிய சிந்தையில உட்கார்ந்து கதைக்காகுமா? கதைக்காகுமா? மேனேஜர் வந்திருக்கிறாரு,
அங்க உட்கார்ந்து நீங்க ஆவிக்குரிய சிந்தனை இருக்க முடியாது. ஆனால் அந்த வேலையின் மத்தியில இருதயம் தேவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். வேலை நான் கை வேலை செய்யணும், மத்தெல்லாம் இருக்கணும். சிந்தனை போல அந்த வேலை எதுக்காக செய்யறோம், அந்த வேலை எதுக்காக செய்யறோம்? தேவன் அதுக்காக உங்களை சாப்பிட சொன்னாரு. ஊழியமே முடிஞ்சு போச்சு. இப்ப சபை காலமே முடிஞ்சு போச்சு. சாப்பிடுறது எதுக்காக? இது உங்கள் சரீரம் ஜீவிப்பதற்காக சாப்பிடுறீங்க. எந்த சாப்பாடு? மாம்சீக சாப்பாடு. ஆனா உள்ள ஆத்மா பிழைக்கிறதுக்கு இந்த மாம்ச சாப்பாடு பிரயோஜனம் இல்ல. இந்த மாம்ச பிரகாரம் சாப்பாடு உங்க ஆத்மா வளர செய்யாது. உங்க உடம்புதான் வளர செய்யும், உடம்புதான் தேத்தும். சத்தான ஆகாரமா சாப்பிடணும்ட்டு இன்னைக்கு எல்லாரும் விரும்புறாங்க. இன்னைக்கு எல்லாமே ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. ஒரு காலத்துல எல்லாமே எதை வச்சாலும் சாப்பிட்டு இப்ப வியாதி பெருகுனதுனால எங்க பார்த்தாலும் வியாதி. ஏன்னா சுகரு, பிரஷரு, குறிப்பிட்ட வியாதி இல்லாத உடம்பே மனுஷனே கிடையாதுங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்ப இந்த வாட்ஸ்அப்ல போட்டிருந்தான் அந்த சிக்கன் பர்கர் எப்படி தயார் பண்றாங்கன்ட்டு. ஒரு மிஷின் இருக்கு, முழு கோழியை உள்ள போட்டு அமுக்கலாம். முழு கோழிய, அது கோழி தலை காலு கோழியோட முடி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வெளியே தள்ளுது. அதுக்கு பேர் தான் சிக்கன் பர்கர் தயார் பண்றான். என்ன, அவன் கோழி முடிய எடுக்கிறது இல்ல, தலையை எடுக்கிறது இல்ல, கால் எடுக்கிறது இல்ல, அப்படியே காலை பிடிச்சி அரைக்கிற மிஷின்குள்ள உள்ள தள்ளுறான். அது அந்த கறியும் கிடல் எல்லாம் சேர்ந்து அரைச்சி வெளியே தள்ளுது. அதைத்தான் இன்னைக்கு ரோட்ல லேட்டஸ்டா நம்ம விற்கிறோம். அது பேர் என்ன? இப்ப ரோட்ல வச்சிருக்கீங்களே சிக்கன், நம்ம சுத்திக்கிட்டே இருக்கேன், கிரில் சிக்கனு என்னமோ சிக்கன் ரோட்ல விற்கிறான். இந்த போட்டுட்டு ஒரு பைக்ல உணர்ந்து வச்சிருக்கான். அது பேர் என்னவா? அதெல்லாம் எப்படி தயார் பண்றாங்கிறது காட்டுறான். அதே மாதிரி முட்டை ஓரோட அரைச்சு போட்டுறானுங்க. முட்டை மேல ஓட்டுல உள்ள அழுக்கோட எல்லாமே. எதுல முட்டை கலக்கணுமோ முட்டையை உடைச்சி நம்ம வீட்டுல ஆப்பாயில் போற மாதிரி உடைச்சு ஊத்துறது இல்ல. 50 முட்டை மிஷின்குள்ள மொத்தமா போடுறான். அந்த பக்கம் அது ஜூஸா வெளியே வருது, கரும்பு ஜூஸ் மாதிரி. அப்ப அது செய்யறான். அவன் தயார் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வியாதி நிறைய வரும். அப்ப அந்த வியாதி சரீரத்தை உங்களுக்கு பேண்டதுக்கு பிரயோஜனப்படாது. ஆக உங்களுடைய சரீரம், உங்களுடைய சரீர வளர்ச்சிக்காக நீங்க சாப்பிடக்கூடிய ஆகாரமானது உங்கள் ஆத்மா வளர்ச்சிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு சம்பந்தமே இல்லை. அது வேற, இது வேற. இப்ப ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய காரியத்தை தான் நீங்கள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாம்ச சிந்தை இருக்குமானால் அது உங்கள் சரீரத்தை பேணுவதற்கும் உங்கள் சரீரம் சுகமா வாழ்றதுக்கு, வசதியா வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை சரீரம் சிந்திக்கும். ஆகையினால மாம்ச சிந்தையானது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள். அப்ப ஆவிக்குரிய சிந்தனைனா என்ன? மாம்சத்தின்படி சிந்தனை புரிஞ்சு போச்சு. ஏன்னா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், தலைக்கு ஒரு தலகாணி, காலுக்கு ஒரு தலகாணி, ஏன்னா மெத்தைய போட்டு நல்லா வசதியா ஃபேனுக்கு நேரம் படுத்து தூங்கணும், இன்னும் கொசு கடிக்க கூடாது, ஏன்னா எல்லாம் போட்டு நல்லா வசதியா தூங்கணும். இது மாம்சத்துக்குரிய சிந்தை. அப்ப மாம்சத்துக்குரிய சிந்தை இருக்கும்போது ஆவிக்குரிய சிந்தைக்கு சம்பந்தம். நல்லா தூங்குனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எந்திரிக்கவும் மாட்டீங்க, பைபிள் படிக்கவும் மாட்டீங்க, ஜெபம் பண்ணவும் மாட்டீங்க. ஜெபம் பண்றதே வித்தியாசம் வேற, அது தனி சப்ஜெக்ட். அப்ப ஆவிக்குரிய ஜெபம் வேற, மாம்சத்துக்குரிய ஜெபம் வேற. நீங்க மாம்சத்துக்குரிய சிந்தை இருக்குமானால் மாம்சத்துக்குரிய ஜெபம் இருக்கும். நல்லா இருக்குண்ணா, நீங்க சொல்லலாம் நான் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் மாம்சத்துக்குரிய ஜெபமா இருக்கும். அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏனென்றால் மாம்சத்துக்குரிய சிந்தை. ஏன்னா மாம்சத்துக்குரிய சிந்தை உலக புறாரமா நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்ப்போம்? நல்லா பால் கொடுத்து, முட்டை கொடுத்து, சத்தான ஆகாரம் கொடுத்து வளர்க்குறோம். நம்மளை விட்டுருங்க, பிள்ளைங்களுக்கு
சத்தான ஆகாரம் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஹார்லிக்ஸு, வீவா, போன்விட்டா, காம்ப்ளான் என்னமோ கொடுத்து வளர்க்குறோம். என்ன ஏதோ கொடுத்து வளர்க்குறோம். அது எதுக்காக? அந்த குழந்தையுடைய சரீர மாம்ச வளர்ச்சிக்காக, சரீர அறிவுக்காக. ஆனால் அந்த குழந்தையோட ஆவிக்குரிய காரியத்துக்கு ஏதாவது கொடுக்குறோமா? அந்த குழந்தையுடைய ஆத்ம வளர்ச்சிக்காக, ஆவிக்குரிய சிந்தைக்காக. அந்த சின்ன பிள்ளையிலிருந்து ஆவிக்குரிய சிந்தை அதுக்குள்ள வரணும். சின்ன பிள்ளையிலிருந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை வரணும். நாமள போய் சின்ன குழந்தையா இருக்கும் போதே கொண்டு ஏறிட்ட ஆசாரியன் போய் ஒப்படைச்சிட்டான். யாரு? அண்ணா ஆசாரியன் போய் ஒப்படைச்சிட்டான். அவனை ஜெபம் பண்ணி அவனை பெற்றெடுக்கும் போதே இது கர்த்தருக்காக நான் இந்த குமாரனை பெற்றெடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணி அந்த குழந்தைய ஒப்பு கொடுத்தான். அப்படி இருக்கிற வேளையில ஏலியாகி அந்த ஆசாரியன் பேசாத தேவன் குழந்தைய பேச ஆரம்பிச்சார். ஆசாரியன் ஊழியக்காரன் பேசாத அந்த தேவன் சாமுவேல்ட்ட ஒரு பையனா இருக்கும்போது பேச ஆரம்பிச்சார். அப்ப குழந்தை பருவத்திலிருந்தே அந்த குழந்தைக்கு என்னாச்சு? தேவன் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டபடியினால் சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன பிள்ளையா இருந்தே தீர்க்கதரிசி. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஏலியா அவன் வந்து கேட்கிறான், கர்த்தர் உன்ட்ட என்ன சொன்னாங்க? கர்த்தர் உன்ட்ட இவ்வளவு பையன்ட்ட வயசான ஏலி ஆசாரியன் கர்த்தர் உன்ட்ட என்ன சொன்னாரு? உன்னை கூப்பிட்டாரு நைட்டு 2 தடவை சாமுவேல் கூப்பிடும்போது எந்திரிச்சு ஓடியா போய் ஏலி தாத்தாட போய் கூப்பிட்டீங்களான்னு கேட்கறான். நான் கூப்பிடலப்பான்னு. திரும்ப சாமுவேல் சத்தம் கேட்குது, மெல்லிய குரல் கேட்கணும். திரும்ப கூப்பிட்டான். 3வது தடவை கூப்பிடும் போது அவன் ஏலி சொல்றான், இது ஏதோ கர்த்தர் அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் புரிந்து கொண்டு அடுத்து நான் என்ன சித்தமா இருக்குன்னு கேளுன்னு சொல்றேன். பேசும் அரியன் கேட்டு சொன்ன உடனே அப்ப அந்த காரியத்தை தீர்க்க தரிசனம் சின்ன பையனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்புறம் ஏலி அவன்கிட்ட காலில் இருந்து கேட்கிறான், கர்த்தர் என்ன சொன்னார்? சும்மா தயங்காம அதை வாசிங்க. 1 சாமுவேல் 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். 15வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படித்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். கர்த்தர் உன்னிடத்தில் சொன்னது எனக்கு அதை ஆனானப்பட்ட பிரதான ஆசாரியனாகிய ஏலியோட கண்களை மறைத்து சிறு பையனாகிய சாமுவேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் சாமுவேலை உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். அதே போலதான் மணவாட்டியோட நிலைமை. தேவனுடைய மணவாட்டியாய் தெரிந்து கொண்டால் பெரிய பெரிய வேத பண்டிதர்களுக்கு வேத ஞானிகளுக்கு தெரியாத ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். நான் மணவாட்டிங்கிற விசுவாசம் வரணும். நான் கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நான் புத்திர சுவிகாரம் பெற்றுக்கொண்டவன் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்தால்தான் நீங்கள் உங்களை நிதானிக்க முடியும். ஆகையினால இங்க சாமுவேல் ஏலி கேட்கிறான், நீ மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்து சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும்
அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். போதும். தேவன் 21 வாசிங்க. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார். எதனால வெளிப்படுத்தினாரு? நல்லா கவனிங்க, வார்த்தையினால் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையினால் தான். நீங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த மாட்டார். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பணம் சம்பாதிக்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மற்ற ஸ்தாபன சபைகளை மாதிரி பணத்தை சம்பாதிச்சு உண்டியல் நிரப்புங்க நான் சொல்லியிருந்தேன்னா, பணத்தை சம்பாதிச்சு உண்டியல நிரப்புங்கன்னு சொல்லியிருந்தேன்னா நீங்க பணம் சம்பாதிக்க போலாம். நீங்க பணம் சம்பாதிக்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. சாப்பிட்றதுக்கு வந்தா உண்ணவும் உடுக்கவும் போதும் என்றிருங்கள். கடன் பிரச்சனை இல்லாம உண்ணவும் உடுக்கவும். இன்னைக்கு நமக்கு 300 ரூபா தேவையா, அந்த 300 ரூபா சம்பாதிச்சா போதுன்ட்டு இருங்க. நாளைக்கு 300 ரூபா வேணும்னு கவலைப்படாதீங்க. அப்ப பிரச்சனைகள் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க ஆவிக்குரிய சிந்தையில இருக்கணும். மாம்ச சிந்தையில இருந்தீங்கன்னா ஏலியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தேவன் மறைத்து, ஏலியோடைய கண்களை மறைத்து சாமுவேலுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். சின்ன பையன். ஏனென்றால் அவன் தேவனுடைய நாமத்துக்கென்று தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, திருப்பிராயத்திலிருந்து தேவனுடைய ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவன். அதே போல் நீங்க எல்லாரும் சாமுவேல் ஸ்தானத்துல தேவனுடைய மனவாட்டி ஒவ்வொருத்தரும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள். உங்களை தேவனுடைய சமூகத்திலே உங்களை தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்க அம்மா அப்பா ஒப்பு கொடுக்க தேவையில்லை. இப்ப உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் மாம்ச சிந்தை முற்றிலுமாக இருக்கக்கூடாது. மாம்ச சிந்தை கொஞ்சம் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது முடியாது முடியாது. உங்களை நீங்கள் நிதானித்து பார்த்துக்கலாம். மாம்ச சிந்தையே இருக்கக்கூடாது. ஆகையினால ரோமர் 8 அதிகாரத்துல திரும்ப வாசிங்க. ரோமர் 8 வாங்க, 6 வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய மரணம். மாம்ச சிந்தை, நீங்க மாம்ச சிந்தையில இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய மரணத்துல இருக்கீங்க. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றுவான்னு சொன்னார். ஆண்டவர் எந்த மரித்தோரை சொன்னாரு? ஆவியிலே மரித்தவர்கள். ஆவியில மரித்தவங்க தான் மாம்ச. ஆவியில மரித்தோம்னா மாம்ச சிந்தைன்னு அர்த்தம். ஒன்னு அனலாயிரு இல்ல குளிராயிரு. ஒரு தணல் எரியுது, ஃபுல்லா தண்ணியை ஊற்றிட்டு அது குளிர்ந்து போயிடும். அப்ப அது ஆவியிலே மரித்திருக்கிறது. ரெண்டும் கட்டான வெதுவெதுப்பா இருக்க முடியாது. நீங்க ஆவியில இருக்கணும், இல்லைன்னா மாம்சத்துல இருக்கணும். ஒன்னு நித்திய ஜீவனுக்கு போகணும், இல்ல நரகத்துக்கு போகணும். ரெண்டுல ஒண்ணுதான். இல்ல எனக்கு கடைசி நேரத்துல ஆண்டோடனே உள்ள இழுத்துக்குவாரு அப்படின்னு நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப இந்த சத்தியமானது வெட்டு ஒண்ணு துண்டு 2 தான். ஒன்னு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம். ஒன்னு ஜீவனுக்குள்ள இருக்கணும், இல்ல மரணத்துக்குள்ள இருக்கணும். ரெண்டுக்கு நடுவுல இருக்க வழியே கிடையாது. ஆகையினால் திரும்ப சொல்றேன், ஒன்னு இழக்கப்பட்டிருப்பீர்கள், இல்லைன்னா நித்திய ஜீவனுக்குள்ள இருப்பீர்கள். இங்க வர்றவங்க எல்லாம் நித்திய ஜீவனுக்குள்ள போயிடுவீங்க நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் அறிவார், மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இது. ஆகையினாலே மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்குரிய காரியத்தை விட்டு விலகுங்க. திரும்பவும் சொல்றேன். ஏனென்றால் மாம்ச சிந்தை அதிகமாக இருப்பதாக நான் காண்கிறேன். மாம்ச எண்ணங்கள். ஏன்னா இந்த ஜீவனுக்கு போற வழி இடுக்கமான வழி. ஆவிக்குரிய சிந்தை அந்த நாட்கள்ல ஏழு பிரதான ஆசிரியர் சாமுவேல் ஒருத்தன்றதான் இந்த ஆவிக்குரிய சிந்தையே இருந்தது. வேற எங்கேயுமே இல்ல. தேவன் சாமுவேலை தெரிந்து கொண்டார் முதல் தீர்க்கதரிசியாக. அப்ப எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசி இடத்துல ஆவிக்குரிய சிந்தையே வருது. அந்த தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிற அந்தந்த காலத்து கூட்டத்து ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடையும்படியாக அவர்களும் ஆவிக்குரிய சிந்தனைக்கு வரணும். நீங்கள் ஆவிக்குரிய சிந்தனையில வரலன்னா நீங்கள் மாம்ச சிந்தையில் இருந்து இருப்பீர்கள் என்றால் மாம்ச சிந்தை என்பது என்ன அது மூலம் தெரிஞ்சுக்கணும். மாம்ச சிந்தை என்றால் என்ன? சும்மா மாம்ச சிந்தையில் இருக்காங்க, ஆவில இருங்க, ஆவி சிந்தையில் இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க அது என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு நீங்க அதை விட்டு வெளியே. மாம்ச சிந்தை என்பது என்ன, ஆவிக்குரிய சிந்தை என்பது என்ன? உங்களுக்கு ஒரே சிந்தை தான் இருக்கு, 2 இருதயம் கிடையாது.
ஒரே சிந்தை. அந்த சிந்தையில மாம்சத்துக்குரிய சிந்தை என்ன, ஆவிக்குரிய சிந்தை என்ன? உலக வாழ்க்கையை நேசித்தல். உலகத்துல எல்லாரும் போல நம்மளும் நல்லா இருக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும், உலகத்தில் உள்ள எல்லா என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையும் சாப்பாட்டை அனுபவிக்கணும். ஏன்னா மற்றவங்க கொடுத்துற மாதிரி நல்ல ட்ரெஸ் கொடுத்தணும், விதவிதமா ட்ரெஸ் கொடுத்தணும், விதவிதமா சமைச்சு சாப்பிடணும், விதவிதமா உலகத்தை அனுபவிக்க வேண்டும், விதவிதமா உலகத்தை சுத்தி பார்க்கணும். இந்த சிந்தனை உலக பிரகாரம் உள்ள மனிதர்களுக்கு உண்டு. உலகப்புறம் உள்ள மனுஷன் எதுக்கு சம்பாதிக்கிறான்? நல்லா சாப்பிட்றதுக்கு, நல்லா உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு, நல்லா ஊர் சுத்துறதுக்கு, உலகம் போல. எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, நல்லா கோடீஸ்வரர்கள். அவர்கள் வருஷத்துக்கு 2 தடவை டூர் போவாங்க. உலகம் பூரா சுத்தி வந்துட்டாங்க. உலகம் பூரா சுத்தி வந்தாச்சு. நம்ம சகலதான், ஒய்ஃபுக்கு அக்கா வீட்டுக்காரர் தான் பெரிய கோடீஸ்வரர், சம்பாதிச்சுட்டாங்க. இந்த சம்பாதிக்கிற காசை என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடாதான் டாக்டர் கண்ட்ரோல் பண்றான். டாக்டர் அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, கொலஸ்ட்ரால் இது அது பிபி இருக்கு அது இருக்குன்னு டாக்டர் கண்ட்ரோல் பண்றான். அப்ப அதுக்கு தகுந்தாப்புல வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல உச்சிதமான பொருட்களை வாங்கி சாப்பிட்டு கொண்டு 3 மாசம் இருக்கா 4 மாசம் இருக்கா ஆஸ்திரேலியா டூர் போறேன், ஆப்பிரிக்கா டூர் போறேன், அமெரிக்கா டூர் போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற சம்பாதிச்ச காசை அனுபவிக்கிறான். இது எல்லா கோடீஸ்வரனுடைய நிலைமை. எல்லா பணக்காரனும் என்ன நினைக்கிறான்? சொந்த வீடு இருக்கணும், சொந்த கார் இருக்கணும், நல்ல அனுபவம் இருக்கணும், 4 தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வச்சிடணும், மீதி இருக்கிற காசுக்கு உலகத்தை சுத்தி பார்க்க போகணும். உலகத்தை சாப்பிட ஒரு லிமிட் தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி ட்ரெஸ், எத்தனை ட்ரெஸ் விட்டுருவீங்க? டிஜிஎஸ் தினகரன் என்ன பண்ணுவாராம், ஒரு கோட்டை ஒரு தடவை தான் போடுவாராம். ஒரு கோட்டை ஒரு தடவை போட்டுட்டு துவைக்கிறது வேலையே கிடையாது. அந்த கோட்டை அப்படியே கழட்டி இன்னொருத்தர் கொடுத்துருவார். அப்புறம் அப்ப டெய்லி புது புது கோட்டா வாங்கி போடுவாராம். ஒரு கோட்டு எவ்வளவு இருக்கும்? ஒரு கோட்டு 20,000 30,000 இருக்கும். டெய்லி ஒரு கோட்டு, டெய்லி. அதே மாதிரி டெய்லி ஒரு ட்ரெஸ் கொடுத்தனாலும் என்ன, டெய்லி எத்தனை ட்ரெஸ் கொடுத்துருவீங்க? சாரதாஸ் ஜவுளி கடையே உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு வச்சுங்க. சாரதாஸ் ஜவுளி கடையே உங்களுக்கு கொடுத்தாச்சு, எத்தனை ட்ரெஸ் கொடுத்துருவீங்க? காலைல ஒரு ட்ரிப், சாயந்தரம் ஒரு ட்ரெஸ் கொடுத்தீங்க, அவ்வளவு. ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் கொடுத்தலாம். என்ன பொழுதுனைக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டே இருப்பீங்களா? வருஷத்துக்குள்ளதான் அவ்வளவு கொடுத்த முடியும், அதுக்கு மேல கொடுத்த முடியாது. அதே மாதிரி சாப்பிடுறது, எல்லா பிரியாணி ஹோட்டலும் உங்களுக்கு ஹோட்டல உங்க பேர்ல எழுதி சேர்த்துன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு சாப்பிடுவீங்க? ஹோட்டல திருச்சியில எந்த ஹோட்டல் அப்படி இருக்கு? ஜங்ஷன்ல ராஜா ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டா என்ன எவ்வளவு சாப்பிட்டுருவீங்க? வயிறு தாங்காது. அப்ப எல்லாம் ஒரு லிமிட் தான். மாம்சத்துக்கு ஒரு லிமிட். அதுக்கு மேல நீங்க வச்சிருக்கிற காசு என்ன பண்ணுவீங்க? எப்படி செலவு பண்றது? ஊர் சுத்தணும், ஏன்னா டூர் போகணும், ஏரோப்ளேன்ல அங்கிட்ட அங்கிட்டு எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு அதுவும் கிளைமேட்லாம் ஒத்துக்கணும். எல்லா நாட்டுக்கும் நம்ம நினைச்ச நேரம் போயிட முடியாது. அந்த தேசத்து குளிர்லாம் நம்ம உடம்பு தாங்காது. கனடால அந்த பக்கம் பயங்கர குளிர். வேற வழி வேலைக்கு போறவங்களும், கனடா வேலைக்கு போறவங்களாம், ஃபாரின் போறவங்களாம் நல்லா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? -18 டிகிரி டெம்பரேச்சர். என்ன அமெரிக்காலாம் -18 டிகிரி. நம்ம கொடைக்கானல்லையே அவங்க வீட்டுக்குள்ளேயே ஏசி மாட்ட மாதிரி ஹீட்டர் போடணும். ஹீட்டர் போட்டு தான் இருக்க முடியும். அவங்க வாழ்றதே கஷ்டம். ஆக்சுவலா நம்ம தேசம் ஆசீர்வாதமான தேசம், சூரியன் இருக்கக்கூடிய உதிக்கக்கூடிய தேசம். அப்போ உலகத்தை இதெல்லாம் மாம்சகம். அதே ஒரு கிறிஸ்தவ அது மாதிரி நினைக்கிறான்னா, கிறிஸ்தவ அது மாதிரி இருக்கிறான். அது எதுக்காக சொல்றேன்? கிறிஸ்தவ ஆசீர்வாதம் என்று தன்னை அது வஞ்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால நான் எருசலேம் சுத்தி பார்க்க போறேன். இவன் என்ன பண்றான்? எருசலேம் சுத்தி பார்க்க போற, ஊரை சுத்தி பார்க்க போறான்னு போறான். இவன் நல்லா சாப்பிட்றான், ஆசீர்வாதமா இருக்கா, எல்லாம் இருக்கான். ஆனால் இது எல்லாமே மாம்ச சிந்தை. 2 வஸ்திரம் உள்ளவன் இல்லாதவனுக்கு ஒண்ணு கொடுக்க கடவன். அப்படிங்கும்போது எனக்கு 3 ட்ரெஸ் இருக்கு, அதே உறுத்துதலா இருக்கு. எத்தனை ட்ரெஸ் இருக்கு? 3 ட்ரெஸ் வச்சிருக்கிறேன்.
இன்னைக்கு தேதியில 3 ட்ரெஸ் இருக்கிறத ஒன்னு வெளியூர் போறதுக்காக ஒரு ட்ரெஸ் வச்சுட்டு 2 ட்ரெஸ்ஸை மாத்தி மாத்தி போடுவேன். அது வெளியூர் போறதுக்கு தான். வேணா வேதம் என்ன சொல்லுது, அதுவே வேதம் ஒத்துக்கல. 2 வஸ்திரம் உள்ளவன் இல்லாதவனுக்கு 1 கொடுக்கணும். அப்ப நான் எத்தனை வஸ்திரம் வச்சிருக்கணும்? 1 தான் நான் வச்சிருக்கணும். வேதத்தின்படி எல்லாத்தையும் விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றுவார். அப்ப நடைமுறைக்கு இதுவே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப ஒரு ட்ரெஸ் போட்டா என்ன ஆகணும்? டெய்லி காலைல போயிட்டு வந்து நைட்டு கையில கட்டி துவைச்சு போட்டு அப்புறம் காலையில திரும்ப எடுத்து அதை மறுநாள் போடணும். அப்ப மறுநாள் திரும்ப டெய்லி நைட்டு துவைக்கணும் துணிய. ஒரு ட்ரெஸ் இருந்தா அது 2வது. அது மாத்திரமல்ல, அந்த இருக்கக்கூடிய அந்த இன்னொரு ட்ரெஸ் இன்னொருத்தர் கொடுத்துருக்கணும். நான் கஞ்ச பயில இருந்து வச்சிருக்கிற பெருசுல சில பேர் கஞ்சத்தனமா இருப்பாங்க. கஞ்சத்தனமா செலவு பண்ணாம சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி இல்ல. சில பேர் இருக்கிறத அனுபவிக்கும் நிறைய ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. பீரோல நிறைய ட்ரெஸ் தான் இருக்கும். நேத்த எனக்கு பீரோல இல்ல. எனக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு பீரோல இல்ல. நேற்று பீரோல காலி பண்ண அந்த பீரோல வைக்கும் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு துண்டு கையில தான் இருக்குது. அது தூக்கி அந்த பேக்ல தூக்கி போட்டு காலி பண்ணியாச்சு பீரோல. அதுக்கு ஒரு பீரோலான்ட்டு. ஏன்னா 2 ட்ரெஸ், 1 துவைச்சு 1 காயுது, 1 துவைச்சு காயுது, 1 போட்டிருக்கிறோம், இன்னொன்னு மடிச்சு வச்சிருக்கிறோம் ஊருக்கு போட்டு. அவ்வளவுதான். அப்ப அது எதுக்கு சிக்கனப்படுத்தி நம்ம அதுக்கு தேவனுடைய நான் பரலோகத்துக்கு காரணம் உங்களுக்கு கணக்கு பணம் சேர்த்து வைக்கணும். என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுங்க, இப்படி மனுஷன் இருக்கானா கிறுக்கன்னு என்ன கிறுக்கன்னு. ஏன்னா 40 வருஷமா நான் சலூனுக்கு போனதில்லை. தெரியுமா உங்களுக்கு? 40 வருஷமா என் முடிய நானே வெட்டிக்கிறேன். 45 வருஷமா. எத்தனை 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது வெட்ட ஆரம்பிச்சுக்கலாமா? எங்க அம்மாட்ட கேட்ட தெரியும். 9ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சலூனுக்கு போக மாட்டேன். சேவ் பண்றதுக்கோ முடிவு